தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கையாகும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அவர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றதன் பின்னர் சிறை கைதிகள் விடயம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என மக்கள் எதிர்பார்த்திருந்ததாக வி ஆனந்த சங்கரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் துரதிருஷ்டவசமாக கைதிகளின் பிரச்சினையும் வேறு சில பிரச்சினைகளும் தவிர ஏனைய விடயங்களுக்கு உடனுக்குடன் வெற்றிகரமாகவும் தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் பிரதமர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட முடிவு நிலைமையை மோசமடைய செய்யும் என வி ஆனந்த சங்கரி கூறியுள்ளார். தமிழ் கைதிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் தாமதம் ஏற்பட்டால் தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தற்போதைய அரசாங்கத்தை எவரும் தவறாக நோக்குவதை தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்துக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் தீபாவளி போன்ற திருநாட்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றதன் பின்னர் தமது உறவுகளோடு சேர்ந்து எவ்வாறு கொண்டாட வேண்டும் என அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கனவு கண்டுள்ளதாகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கைதிகளை பகுதி பகுதியாக விடுவிக்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மகிழ்ச்சியோடு வரவேற்றாலும் இந்த நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவர்களால் முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியாமல் போயுள்ளதாகவும் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளின் விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தேவை ஏற்படின் சந்தித்து நிலைமையை புரிய வைக்க தயார் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் தைரியமாக முடிவை எடுத்து அனைத்து தமிழ் கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் வி ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார்.